சார் இது வரைக்கும் ஹிந்தியில வந்த வெப் சீரிஸ்லயே டாப் 3 ரேங்க் பண்ணீங்கன்னா இது கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்கும். மனோஜ் பாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கலைஞரை லார்ஜர் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணதும் இந்த வெப் சீரிஸ் தான். ஃபேமிலி மேன் இதோட சீசன் 3 அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. மனோஜ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ற ஒரு சீக்ரெட் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர். அவருக்கு வந்து ஒரு ஆபரேஷன் கொடுப்பாங்க. பழைய சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆபரேஷனை எப்படி சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்றாருங்கிறதா கதையா இருக்கும். இதுல அவரை தூக்குறது தான் ஆபரேஷனே. பட் அதுக்கு மேல நான் கதைக்குள்ள போகல. பட் அந்த பேக்ரவுண்ட் நாகாலாந்துல சில டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வரணும்னு இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கிற முயற்சிகள், அதுக்கான கவுண்டர் முயற்சி, இந்தியா சைனா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கதையில உண்டு. நீங்க பழைய சீசன்லாம் பார்க்காம இதை பார்க்கணும்னா டெஃபினெட்லி டு தி லார்ஜர் பார்ட் ஒரு என்கேஜிங்கான வெப் சீரிஸ் தான். ஒரு விருப்பான ஸ்கிரீன் பிளே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மனோஜ் as usual அட்டகாசப்படுத்திஃபிகேஷன் பண்ணிருப்பாப்ல. பட் அவரையே ஓவர் டேக் பண்ணி ருக்மாங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ஜெய்தி அட்டகாசமா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அதுவும் அவருக்கும் மீரான ஒரு லேடி வருவாங்க, லண்டன்ல இருப்பாங்க, ஒரு பவர்ஃபுல் கேரக்டர். இங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன்லாம் பட்டாசா இருந்துச்சு. ரெண்டு பேருமே அகராதி பிடிச்சவங்க. அவங்க பேசிக்கிறதே அவ்வளவு சூப்பரா இருக்கும். பட் இதை தாண்டி டெக்னிக்கலி ஒரு சவுண்டான வெப் சீரிஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இருந்தாலும் ஃபேமிலி மேனுக்குன்னு ஒரு லெகசி இருக்கு இல்லையா, ஒரு கௌரவம் இருக்கு இல்லையா, அது மீட் ஆச்சான்னா டெஃபினெட்லி நிறைய டிசப்பாயிண்டிங் விஷயங்கள் உண்டு. முதல்ல ஸ்கிரீன் பிளே வந்து கச்சா முச்சா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ஓடும். நாகாலாந்துல ஒன்று ஓடும், ஃபேமிலி மேட்டர் ஒன்று ஓடும், யூகேல ஒன்று நடக்கும். எதை ஃபாலோ பண்ணுனே தெரியாத அளவுக்கு ஒரு கச்சா முச்சாஃபிகேஷன் இருந்துச்சு. ரன் டைமை குறைச்சிருக்கலாம், இவ்வளவு நேரம் தேவையில்லை, நிறைய கேரக்டர் தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு கேரக்டர் எப்படின்னா, மனோஜை பிடிக்கிறதுக்காண்டி புதுசா ஒரு ஆபீசர் வருவாரு. அவருக்கு நிறைய ஸ்கிரீன் கொடுத்துருப்பாங்க, நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த கேரக்டர்லாம் எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படுத்தல. மனோஜை தேடி போவாரு, ஏதோ துப்பு கிடைக்கும், அங்க போய் பார்த்தா ஏப்ரல் ஃபுல் ஆயிருவாப்ல. இப்படியே தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அவரே வந்து கூட வேலை பார்க்குற லேடியோட ஒரு ஜலபலா ஜங்ஸ் மோடுக்கு போயிருவாப்ல. அதே மாதிரி மனோஜ் பாஜ்பாய் பழைய சீசன்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஸ்கோர் பண்ற இடமே எங்கன்னா ஃபேமிலி சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் இருக்கும். அவர் ஃபேமிலி ரொம்ப கமிட்டடா இருக்க மாட்டாரு, டைமுக்கு வர மாட்டாரு, சொதப்புவாரு. அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு, அங்கதான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து வெளுத்து வாங்குவாப்ல. பட் அந்த மாதிரி காட்சிகள் இந்த இதுல கம்மி. ரெண்டாவது, அவர் யூசுவலா ஸ்மார்ட்டா யோசிப்பாரு, வில்லனோட அகட்டா இருப்பாரு. இந்த சீசன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் எதுவுமே ஸ்மார்ட்டா பண்ணல. அவரே வந்து ஒரு டெஸ்பரேட்டா ஹெல்ப் காண்டி யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அதுவே வந்து அந்த கேரக்டர் மேல உள்ள ஒரு வெயிட்டேஜ் வந்து குறைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ்ல இன்னொரு பிரச்சனையா பட்டது வந்து ஃபினிஷிங் வந்து இன்கம்ப்ளீட்டா முடிச்சிருந்தாங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படம் பார்க்கறோம், ஃபினிஷிங்ல வந்து ஒரு இன்னொரு பார்ட்டுக்கு லீடு கொடுக்கறதுக்காண்டி ஏதோ ஒரு விஷயம் இன்கம்ப்ளீட்டா முடிக்கிறது வேற. பட் வெப் சீரிஸ் கிட்டத்தட்ட இதெல்லாம் 7 மணி நேரம் ஓடுது. பட் எந்த மெயின் கதை, மெயின் பிளாட் என்ன, அதுக்கான ஒரு சொல்யூஷனே கொடுக்காம அப்ரப்டா இன்கம்ப்ளீட்டா விட்டுருந்தாங்க. அது வந்து உண்மையிலே என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதனாலேயே இந்த வெப் சீரிஸ் மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்துச்சு. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த பட்டால் லோக்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று உண்டு. அதோடைய ரெசோனன்ஸ் நிறைய இருந்துச்சு, அந்த தேஜாவும் நிறைய இருந்துச்சு. அதுவும் நாகாலாந்து நடக்கக்கூடிய கதை, ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஜே சேதுபதி ஒரு கேமியோ ரோல்ல வருவாரு, அவுட் ஆஃப் ப்ளூ வருவாரு. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. பிரியாமணிக்கு ஒரு பருத்தி வீரன் கனெக்ட் கொடுத்துருந்தாங்க. சின்ன விஷயம் தான், அது கூட கியூட்டா இருந்துச்சு. ஸோ ஓவராலா ஒர்க்க பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு என்கேஜிங்கான வெப் சீரிஸ் தான். பட் ஸ்டில் பழைய சீசன்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு மார்ஜினலா மிஸ் ஆனதுலாம் இல்லை, சிக்னிஃபிகண்டா மிஸ் ஆயிருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் எனக்கு இருந்துச்சு.